அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, மாநில உரிமைகளை மீட்க உயர்நிலை குழு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நேத்து தமிழக சட்டமன்றத்துல நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்ப வெளியிட்டிருக்கார். என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய, மாநில உறவுகள் இருக்கு இல்லையா? ஸோ அத மதிப்பீடு செஞ்சு, அதன் மேல ஒரு சில பரிந்துரைகள வழங்குவதற்காக ஒரு 3 பேர் கொண்ட குழுவ தமிழக அரசாங்கம் வந்து அமைச்சிருக்காங்க. சரியா? சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ ஸ்டடி பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸ வந்து குடுக்கறதுக்காக. ஓகேங்களா? லைக் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ ஸ்டடி பண்ண போறாங்க. இருக்கக்கூடிய சட்டங்கள், மத்திய, மாநில அரசுகள் இன்வால்வ்மென்ட்டோட இருக்கக்கூடிய சட்டங்கள பத்தி ஸ்டடி பண்ண போறாங்க. ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்க்கு போன சப்ஜெக்ட்ஸ பத்தி ஸ்டடி பண்ணி, திரும்பி எதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்க்கு கொண்டு வரப்போறோம், அப்படிங்கிறத பத்தி ஸ்டடி பண்ண போறாங்க. இந்த மாரி பல்வேறு விஷயங்கள் முக்கியமா பார்த்தோம்னா, ஆப்ஜெக்டிவா பார்த்தோம்னா, மத்திய, மாநில அரசுகளுடைய உறவுகள பத்தி டீப்பா ஸ்டடி பண்ணி, ஒரு ரெக்கமெண்டேஷன வழங்குறதுக்காக, தமிழக அரசாங்கம் ஒரு உயர்நிலை குழுவ அமைச்சிருக்காங்க. ஸோ, அந்த குழுவுல 3 பேர் வந்து இருக்க போறாங்க. அந்த குழுவினோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரியன் ஜோசப் அவர்கள். ஓகேங்களா? அவரு தலைமையில தான் இந்த குழு இயங்கப் போகுது. குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில. உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோக் வரதன் அப்படிங்கிறவரும், நாகநாதன் அப்படிங்கிற இவங்களும் பார்த்தீங்கன்னா, உறுப்பினர்களாக இருக்க போறாங்க. சரியா? ஸோ நம்ம ராஜமன்னார் கமிட்டி வந்து பார்த்திருப்போம். 1969ல எப்படி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ படிச்சாங்களோ, ஏறக்குறைய அதே மாதிரியான நோக்கங்களோட இந்த ஜோசப் குரியன் கமிட்டியும் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ பத்தி ஸ்டடி பண்ண போறாங்க. சரிங்களா? குரியன் ஜோசப் கமிட்டி. சரியா? ஸோ அதுதான் இந்த முதல் தலைப்புச் செய்தியில வந்து குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ரிப்போர்ட் அப்படிங்கிறத இன்டரிம் ரிப்போர்ட் இடைக்கால அ அறிக்கை அப்படிங்கிறத ஜனவரி 2026ல வெளியிட போறாங்க. அது இல்லாம டோட்டலி 2 இயர்ஸ் இவங்களோட வொர்க்கிங் டைம். 2 வருஷத்துக்குள்ள இவங்க ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 15 நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏப்ரல் 15 நேத்து ஆக்சுவலி நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர் டே. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட் அப்படிங்கிறத குடுப்பாங்க. சிறந்த திருநங்கைக்கான விருது அப்படிங்கிறது. சரியா? ஸோ இந்த வருஷம் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பொன்னி அவர்களுக்கும், நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ரேவதி அவர்களுக்கும் இந்த வருஷத்துக்கான திருநங்கைகளுக்கான விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ அந்த செய்திய தான் இங்கே குடுத்திருக்காங்க. அடுத்ததா இன்றைய திருக்குறள். ஸோ இன்றைய திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்துச் செயல்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயலை முடிக்கும் வகையும், வரக்கூடிய இடையூறும், முடிந்தபோது கிடைக்கும் பெரும் பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு வேலைய முடிக்க போறப்ப ஒரு வேலைய பண்றப்ப வரக்கூடிய இன்டரப்ஷன் இடையூறுகள், அது முடிஞ்சோனே கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதெல்லாம் ஆராய்ஞ்சு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருக்குறள் எண் 676 அதிகாரம் வினை செயல் வகை. சரிங்களா? ஸோ கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, 23வது சட்ட ஆணையம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ லா கமிஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். லா கமிஷன் அப்படிங்கிறது இப்ப நம்ம பினான்ஸ் கமிஷன்னா ஒரு ஆர்டிகிள சொல்றோம். ஆர்டிகிள் 280 அப்படின்னு சொல்லி. லா கமிஷனுக்கு ஏதாவது ஆர்டிகிள் இருக்கா? அப்படின்னு கேட்டா, இது வந்து கான்ஸ்டிடியூஷன் பாடி கிடையாது. ஓகேங்களா? நான் கான்ஸ்டிடியூஷனல் தான். இதுக்குன்னு எந்த ஆர்டிகிளும் கிடையாது. மோர் ஆர் லெஸ் நம்ம டிபிஎஸ்பிக்கு கீழ ஆர்டிகிள் 39A கீழ வருது அப்படிங்கிறத இன்டைரக்ட்டா சொல்ல முடியும். ஓகே. டைரக்ட்டா சொல்ல முடியாது. இன்டைரக்ட்டா டிபிஎஸ்பில ஆர்டிகிள் 39A கீழ கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம ரிலேட் பண்ண முடியும். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு அ எப்படி இந்த லா கமிஷன செட்டப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசல்யூஷன் மூலியமா செட்டப் பண்ணுவாங்க. சரியா? மத்திய அரசாங்கம் ஒரு தீர்மானத்தின் மூலியமா இந்த லா கமிஷன வந்து செட்டப் பண்ணுவாங்க. இவங்க வந்து பியூர்லி ஒரு அட்வைசரி பாடி. சரியா? அட்வைசரி பாடி. யாருக்கு அட்வைசரி பாடி அப்டின்னா, லா மினிஸ்ட்ரிக்கு ஒரு அட்வைசரி பாடியா இந்த லா கமிஷன் செயல்படும். சரிங்களா? ஸோ லா கமிஷனோட வரலாற பொறுத்தவரைக்கும் இந்தியால எப்ப லா கமிஷன் முதல்ல வந்துச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பட்டயச் சட்டம் சார்ட்டர் ஆக்ட் இருக்கு இல்லையா? சார்ட்டர் ஆக்ட் 1833க்கு கீழ 1833 கீழ 1834ல லார்ட் மெக்காலே தலைமையில முதல்ல இந்தியாவுல இந்த லா கமிஷன் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1955ல எம்.சி. சேத்தல்வாட் இருக்கார் இல்லையா? அவரு தலைமையில முதல் லா கமிஷன் அப்படிங்கிறது வந்திருக்கும். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 22 லா கமிஷன் வந்திருக்கு. இந்த லா கமிஷனோட பதவிக்காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 3 வருஷம். 3 இயர்ஸ் வந்து இவங்களோட பதவிக்காலமா இருக்கும். சரிங்களா? ஸோ 22வது லா கமிஷனோட பதவிக்காலம் முடிஞ்சு, இப்ப 23வது லா கமிஷன் அப்படிங்கிறத செட்டப் பண்ணியிருக்காங்க. அதனுடைய தலைவர் தான் யாரு? நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? 23வது சட்ட ஆணைய தலைவராக தினேஷ் மகேஸ்வரிய வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. ஸோ லா கமிஷனோட ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா,
170, 180 அந்த மாரிலாம் வரும். இதுல முக்கியமான ரிப்போர்ட் பார்த்தோம்னா 170த் ரிப்போர்ட் சொல்லலாம். ரீசன்ட் கான்டெக்ஸ்ட் படி பார்க்கிறப்ப. ஏன்னா இவங்க வந்து சைமல்டேனியஸ் எலக்ஷன்ஸ் லோக்சபாவுக்கும், ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கும் ஒரே நேரத்தில எலக்ஷன் நடத்துறத பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி இம்பார்ட்டன்ட்டான ரெக்கமெண்டேஷன்ஸ 1, 2 பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ வேற என்ன இம்பார்ட்டன்ட்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா கமிஷனோட 262nd ரிப்போர்ட். 262nd ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னா, அபாலிஷன் ஆஃப் டெத் பெனால்டி பத்தி சொல்லியிருக்கும். ஓகேங்களா? அதாவது அந்த மரண தண்டனையே ஒழிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேற என்னலாம் இருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் எவ்வளோ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா, ஓவரால் 277 ரிப்போர்ட்ஸ லா கமிஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது எல்லாமே பேக்கிரவுண்ட் லா கமிஷன்னா என்ன? ஏது? அப்படிங்கிறது பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இம்பார்ட்டன்ட். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே இத அப்படியே நம்ம எழுதுற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.